மானாமதுரையில போலீஸ்னாலே இல்லைனாலும் பசங்க எல்லா பசங்களும் படிக்கிற அம்புட்டு பசங்களோட பிள்ளைய பூரா கஞ்சானால பாதிக்கப்படும். மானாமதுரை பெரும்பாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசை வீழ்த்த வேண்டும், விரட்டி அடிக்க வேண்டும் என்பதற்காக தாமிரசேனத்தில் போட்டியிடக்கூடிய பொன் பாலகணபதி அவர்களை வரவேற்பது ஒரு சான்று. அனைத்து ரேஷன்களுக்கு உரிமை தேவை கொடுக்கணும். நீங்க இப்ப அனைத்து ரேஷன்களுக்குமா உரிமை தேவை கொடுத்தீங்க? ஓஏபி வாங்கினா கிடையாது. ஒரு விவசாயி கஷ்டப்படுற விவசாயி டிராக்டர் வாங்கியிருக்கான். 30 வருஷத்துக்கு முன்னாடி டிராக்டர் வாங்கி அதே பழைய டிராக்டர் ஓட்டிட்டு இருக்கான். அவனுக்கும் கிடையாது. ஒரு வாகனம் வச்சிருந்தா கிடையாது. குடிதண்ணீர் பிரச்சனை வந்து அதிகமாக இருக்குது. ரெண்டாவது போதை பழக்கத்தில் இளைஞர்கள் நிறையா மல்ல அது அதிகபட்சமானது இருக்குது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. நானும் நல்லது செஞ்சிருக்கேன்னு சொல்லலாம். நாட்டு மக்கள்கிட்ட வரணும்ல, அந்த இது அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு செஞ்சிருக்காங்கன்னு வரணும். மானாமதுரையே பொண்ணு செய்யலையா? அவங்க செஞ்சிருக்காங்க, கண் துடைப்பா செஞ்சிருக்காங்க. அது ஒன்றும் திருப்திகரமா இல்லை. மானாமதுரை மக்களுக்கு நல்லது செய்யறதுனாலும் முதல்ல கெட்டது செய்யக்கூடாதுன்னு. ஆனா அவங்க கெட்டதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த தடவை அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புன்றதுக்காண்டி அவங்க மேல அதிருப்தி அதிகமா இருக்கு. இப்ப மானாமதுரை தொகுதி, இந்த தொகுதியில என்னெல்லாம் பெரும் பிரச்சனையா இருக்கு உங்களுக்கு? மானாமதுரையில போலீஸ்னாலே இல்லைனாலும் பசங்க எல்லா பசங்களும் படிக்கிற அம்புட்டு பசங்களோட பிள்ளைய பூரா கஞ்சானால பாதிக்கப்படும். மானாமதுரை பெரும்பாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது வந்து கஞ்சா ரொம்ப உப்பாகி இருக்கு. அது காரணம் என்ன? மக்களுக்கு காரணம் என்ன? போலீஸே. அந்த போலீஸ் வந்து ஒவ்வொரு வயலும் படிச்ச குடும்பம் எல்லா வீட்டு குழந்தைகளும் நான் புள்ள போச்சே ஒவ்வொருத்தரும் இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க வச்சு ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய பள்ளிகளும் வயிற்றுச்சல ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்னைக்கு ஜெயில இருக்கானா அது காரணம் என்ன? கஞ்சாவே இல்லைனாலும் கஜாவது அந்த மாணவன் இந்த வருஷம் அதான் 2019 கொரோனா வந்துச்சு பாருங்க. அந்த கொரோனாவில இருந்து பசங்க படிக்கிற பசங்க நல்ல மார்க் எடுத்த பசங்க பூரா எல்லா பசங்களுமே கஞ்சாவால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது காரணம் என்ன? இந்த கட்சி தான் வந்து இரும்புக்காரனால இன்னைக்கு எல்லா பசங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எப்படி கஞ்சா வந்துச்சு? இத்தனை வருஷமா இல்லாத கஞ்சா இத்தனை வருஷம் எம்ஜிஆர் காலத்துல இருந்திருக்கு, கருணாநிதி காலத்துல இருந்திருக்கு. ஆனா முக ஸ்டாலின் வந்த பிறகு எல்லா பசங்களும் படிக்கல. எல்லாரோட பிள்ளைகளும் இன்னைக்கு ஜெயில இருக்குது. எந்த பிள்ளைய நல்ல பிள்ளைய இருக்குது சொல்லுங்க? எதுக்கா ஜெயிலுக்கு போனா? எதுக்கு கஞ்சா வந்துச்சு? தாய்மார் நல்லா இருக்காங்களா இல்ல ஆண்கள் தான் நல்லா இருக்காங்களா? யாருமே நல்லா இல்லை. ஐயோ என் புள்ள போச்சு. முன்னெல்லாம் இப்படி அரசியல் இருந்துச்சு, இந்த மாதிரி இருந்துச்சா? ஏதாவது பாதிக்க ஏற்பட்டுச்சா? நீங்களே சொல்லுங்க. எவ்வளவு பாதிப்பு இருக்கு? முக ஸ்டாலின் மாற்றம் வரணும்ன்றீங்களா? வர்றவங்க எதை பத்தியும் இல்ல. ஆட்சி ஆடுறது எப்படி? மக்கள் நல்லா இருக்கணும், மக்களோட பிள்ளைங்க நல்லா இருக்கணும். அதுதான் ஆட்சி. படிக்காத ஆளு கூட நேஷனல் பேங்க் வந்து கல்வி கடன் தள்ளுபடின்னு சொன்னாங்க. அது அவங்க செய்யவே முடியாது. அவங்க வந்து என் மாதிரி முட்டாள் கூட நான் சொல்ல மாட்டேன் அந்த வார்த்தை. ஒரு முதலமைச்சராக இருக்கவரு அவரு அதெல்லாம் யோசிச்சு சொல்லணும். நான் ஒரு சாதாரண மனிதன், 3வது பையன். அவனுக்கு கூட அறிவு இருக்கு, அந்த அறிவு சொல்றதுக்கு. முதல்வர் இல்லைன்றீங்களா? ஆமா, தேர்தல் இருக்கையில் அதை சொல்லக்கூடாதுல்ல. நான் வந்து ஒரு 2 ஏக்கர் விவசாயம் பண்ணேன். இவ்வளவு பிள்ளாயிட்டு தண்ணி இல்லாம அதுல எனக்கு கண்ணை தப்புக்கவே எனக்கு பெரிய கஷ்டம். விவசாயம் பண்ணி அந்த போட்ட முதலீடு இருக்கிறதே பெரிய கஷ்டம். மானாமதுரையில அடிக்கடி இந்த நிகழ்வுகள், கல்சாக்கள், போதைப் பொருள் இதெல்லாம் நிச்சயம் நடக்குது. அவரை வரவேற்கின்ற போது தன்னெழுச்சியாக திருப்புவனத்திலும் மானாமதுரையிலும் இளையங்குடியிலும் ஆயிரக்கணக்கான பேர் வந்து தானாக முன்வந்து அவரை வரவேற்றார்கள். இது அரசியல் கட்சிகள் சார்ந்தவர் மட்டும் வரவில்லை, அனைத்து பொதுமக்களும் வந்தார்கள். என்ன காரணம்? திராவிட முன்னேற்ற கழக அரசை வீழ்த்த வேண்டும், விரட்டி அடிக்க வேண்டும் என்பதற்காக தாமிரசேனத்தில் போட்டியிடக்கூடிய பொன் பாலகணபதி அவர்களை வரவேற்பது ஒரு சான்று. இரண்டாவதாக அவருடைய வேட்புமனு தாக்கல் நடைபெற்றது. 6ஆம் தேதி அன்று நடைபெறும் பொழுது மானாமதுரை நகரிலே ஒரு வரலாற்று காணாத ஒரு சித்திரை திருவிழாவுக்கு மட்டுமே அப்படிப்பட்ட மக்கள் கூட்டம் நடக்கும். அப்படிப்பட்ட இது ஒரு தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய நிகழ்ச்சியா அல்லது மானாமதுரையிலே வைகை ஆற்றிலே அழகர் ஆற்றிலே இறங்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு மக்கள் கூடிவிட்டார்களா என்று பேசக்கூடிய வகையில் ஒரு கூட்டம் கூடியதுதான். அவர் மிக அதிகமான வாக்கு வித்தியாசத்திலே நிச்சயமாக அவர் வெற்றி பெறுவார். தாமரை மானாமதுரை தொகுதியில் மலரும் திராவிட முன்னேற்ற கழக அரசை வீட்டுக்கு உறுதியாக அனுப்புவோம் என்பதற்கு 2வது சான்று. ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன். இந்த மானாமதுரை நகரை
மத்தியிலே வைகை ஆறு செல்கிறது. அந்த வைகை ஆற்றின் குறுக்கே ஒரே ஒரு பாலம் இருக்குது. நீங்க மதுரைக்கு போயிருக்கலாம். அன்றைக்கு ஒரு பாலம் இருந்தது, இன்றைக்கு 12க்கும் மேற்பட்ட பாலங்கள் உண்டாகிடுச்சு. மானாமரை மக்கள் இன்னைக்கு அது பேரூராட்சியாக இருந்து நகராட்சியாக மாறிவிட்டது. மக்கள் நெருக்கம் அதிகமாகிவிட்டது. கிராமப்புற மக்கள் நகரத்துக்கு வந்து விட்டார்கள். ஆனால் மழை காலங்களிலே ஒரே ஒரு பாலத்தை மட்டும் பயன்படுத்தி 50,000 மக்கள் வசிக்கிற இந்த மானாமரைக்கு நான் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக தரைப்பாலம் கட்டுவேன் என்று சொன்ன சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, என்னாச்சு? உங்களுடைய வாக்குறுதி என்னாச்சு? இன்றைக்கு மழை காலங்களிலே கண்ணாதரிலிருந்து புதிய பேருந்து நிலையத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் 3 கிலோமீட்டர் சுற்றாடு செல்ல வேண்டும். புதிய பேருந்து நிலையத்து கண்ணார் பகுதிக்கு சுற்றாடு செல்ல வேண்டால் 3 கிலோமீட்டர் சுற்றி போக வேண்டியிருக்கிறது. 5 ஆண்டு காலத்திலே நீங்கள் அடிக்கல் நாட்டினீங்க, அந்த பாலம் கொண்டு வரேன்னு சொன்னீங்க. மக்களுடைய ஒட்டுமொத்த மக்களுக்கு, இது ஏதோ திமுக மக்களுக்கும் அல்ல, அதிமுக எந்த கட்சி வராத அனைத்து மக்களுக்கும் பகிரக்கூடிய முக்கிய கோரிக்கை தரைப்பாலம். அந்த தரைப்பாலத்தை நிறைவேற்ற முடியவில்லையே. இவர்கள் என்ன வாக்குறுதியை நிறைவேற்றினார்கள்? மக்களுடைய அடிப்படை பிரச்சனையை நிறைவேற்றாத இந்த அம்மாவிற்கு ஒருபோதும் மக்கள் மீண்டும் வாக்களிக்க மாட்டார்கள். அவர்களுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது. அந்த தோல்வி பயத்தில் இருந்து அவர்கள் என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயம் தாமரை மானாமரை சட்டமன்ற தொகுதியிலே மலரும். பொன் பாலகணபதி படித்தவர், பண்பாளர், பிஇ படித்தவர், பொறியாளர், சட்டசபைக்குள் செல்வார். அவர் சென்றால் நிச்சயமாக குறை செல்கின்ற நாங்கள் எல்லாம் அவர் நிச்சயமாக நிறை சொல்லக்கூடிய வகையிலே அவருடைய முதல் கையெழுத்தோ அல்லது ஒரு குறிப்பிட்ட சில மாதங்களில் ஐயா எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் அவருடைய முதலமைச்சராக இருக்கிற பொழுது அவர்களுக்கு பேசி தரை பாலத்தை உடனடியாக கொண்டு வருவார். தேசிய ஜனநாயக கூட்டணியில சேர்ந்துட்டாங்களேன்னு அவருக்கு தோல்வி பயத்துல அப்படி பேசுறாரே தவிர மற்றபடி இல்லை. எங்களுக்கு மானாமரை சட்டமன்ற அதிமுக கோட்டை, அதுல தேசிய ஜனநாயக கூட்டணி அங்க வைக்கின்றவர்களுக்கு அவங்களுக்கும் தொகுதி வழங்கணும். அதுபடி மானாமரை தொகுதியை பாரதிய ஜனதா கொடுத்துருக்காங்க. வெற்றி வாய்ப்பெல்லாம் நல்ல பிரகாசமா இருக்கு. கண்டிப்பா மானாமரை தொகுதி வெற்றி. அனைத்து ரேஷன் கார்டுக்கு உரிமை தேவை கொடுக்கணும். நீங்க இப்ப அனைத்து ரேஷன் கார்டுக்குமா உரிமை தேவை கொடுத்தீங்க? ஓஏபி வாங்கினா கிடையாது. ஒரு விவசாயி கஷ்டப்படுற விவசாயி டிராக்டர் வாங்கியிருக்கான். 30 வருஷத்துக்கு மாதிரி டிராக்டர் வாங்கி அதே பழைய டிராக்டர் ஓட்டிட்டு இருக்கான். அவனுக்கும் கிடையாது. ஒரு வாகனம் வச்சிருந்தா கிடையாது. ஒரு 5 ஏக்கர் வச்சிருந்தா கிடையாது. 5 ஏக்கர் உள்ளவனுக்கு கஷ்டம் பயங்கரமா இருக்கும்யா. 1 ஏக்கர் உள்ள விவசாயியா இந்த நாட்டை நிலையாண்டிட்டு இருக்காங்க. எல்லாரும் விவசாயி. அப்ப விவசாயியா உள்ள எல்லாருக்கும் என்ன பண்ணிக்கணும்? அந்த உரிமை தேவை கொடுக்கணும். நீங்க என்ன பண்றீங்க? டிராக்டர் இருக்கக்கூடாது, நிலங்கள் நிறைய இருக்கக்கூடாது, இப்படி ஒவ்வொன்றா போட்டு நிறைய ஃபில்ட்ரேட் பண்ணிட்டீங்க. அப்ப ஃபில்ட்ரேஷன் பண்ணிட்டா எல்லாருக்குமே கிடைச்சிருக்கே இல்ல. அப்ப சொல்றது ஒண்ணு, ஆதிக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்றீங்க? அதுல நாங்க குறைக்கிறோம், இதெல்லாம் நாங்க குறைக்கிறோம்னு அந்த திட்டத்தை வெளிப்பார்வைக்கு சொல்றீங்க. ஆனா மக்களுக்கு முழுமையா போய் சென்று அடையல. வளரக்கூடிய இளைஞர்களை பூரா போதைக்கு அடிமையாக்கி அந்த குடும்பமே கெட்டு போகுதுங்க. இதை தயவு செய்து புரிஞ்சுக்கிறேன். எத்தனை பேர் இதுக்கு முன்னாடி பட செய்யறாங்க? கிடையாதுங்க. கண்டிப்பா போதை இல்லாத தமிழகத்தை கொண்டாடுறேன். விவசாயிகளுக்கு தள்ளுபடி அந்த திமுக அரசாங்கம் சொல்றாங்க இல்லையா, அதான் போய் அதிமுக எடப்பாடி ஐயாவே முழுமையான தள்ளுபடி கொடுத்தாங்க. திரும்ப அவங்கதான் வரணும். ஒரு விவசாயியா நான் சொல்றேன், எடப்பாடி ஐயாவுக்கு நாங்க ஓட்டு போடணும், அவங்களத்தையும் ஜெயிக்க வைக்க போறோம். மானாமரத்துக்கு எடப்பாடி ஐயாவுக்காக பாரதிய ஜனதா கட்சியுடைய நமது பாலகணபதி அண்ணனுக்கு தாமரை ஜனதா ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்க போறோம். குடிதண்ணீர் பிரச்சனை அதிகமாக இருக்குது. ரெண்டாவது போதை பழக்கத்தில் இளைஞர்கள் நிறையா மல்த அது அதிகபட்சமாக இருக்குது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. குறிப்பாக சொல்ல போனோம்னா மானாமரை தொகுதியில் பேருக்கு பகுதியில் குடிதண்ணீர் பஞ்சம் ஜாஸ்தி. இதில் எங்களுக்கெல்லாம் அரசகுளம் பஞ்சாயத்தில் நாட்டாண்டிகால் வைப்பு பிரச்சனைன்னு சொல்லிட்டு 50 வருஷமாக விவசாயத்தை நம்பியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மேலை நாடுகளில் பழச்சம் ரொம்ப பின்தங்கிய நிலைமையில் இருக்கிறோம். எங்களுக்கு வேலை வாய்ப்பே கிடையாது. மத்திய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய சிதம்பரம் ஐயா அவங்களுடைய பையன் எம்பியாக இருந்தோன்னே ஓட்டு கேட்க மட்டும்தான் வருவாங்க. ஆனால் கேட்டு முடித்த வரன மானாமரை தொகுதி இன்ன வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலம் பின்தங்கிய நிலைமையில் தான் இருக்குது. ரொம்ப நன்றி. இப்போயாவது வந்திருக்க பாரதிய ஜனதா வேட்பாளர் சில ஊழியர் கூட்டத்தில் சொன்னார், இந்த மக்களுக்கு நிறையா நல்லது செய்கிறோம், பின்தங்கிய ஏரியாவை கொண்டு வரது. அப்படி கொண்டுட்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஃபேக்ட்ரி ஒன்று புதுசு ஆரம்பிக்கிறாங்க. அது எங்களுக்கு கலவலியாக இருக்குது. சுற்று வட்டார கிராமம் கழிவு நீர் சுத்தகரிப்பு கழிவு பொருட்களை இங்கே கொண்டு இதை ஏற்றுக்கிற மனப்பான்மை இல்லை. கிராமங்களுக்கு குறைஞ்சது ஒரு 25 கிராமம் சரியா கழிவு நீர் சரியா இது இல்லை. ஆனா கடந்த சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசு நான் கொடுத்தது எல்லா திட்டத்தையும் நான் இங்க நிறைவேற்றிருக்கேன், மீண்டும் நான் தான் மக்கள் என்ன தேர்ந்தெடுப்பாங்கன்றாங்களே. நானும் நல்லது செஞ்சிருக்கேன்னு சொல்லலாம். நாட்டு மக்கள்கிட்ட வரணும்ல.
அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு செஞ்சிருக்காங்கன்னு வரணும். மானாமதுரைக்கே பொண்ணு செய்யலையா அவங்க? செஞ்சிருக்காங்க, கண் துடைப்பா செஞ்சிருக்காங்க. அது ஒன்றும் திருப்திகரமா இல்லை. குறிப்பாகவே முதற் கையெழுத்து இந்த ஒயின் ஷாப்னு சொன்னதே நடைமுறைக்கு வரலைன்றத ஒரு மனசுல ஆழமா பெண்கள்கிட்ட அதிகமா இருக்கு. கஞ்சா போதையும் இங்க அதிகமா இருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றாங்க. கஞ்சா போதை அதிகமா, கற்பழிப்பு அதிகமா. காவல்துறைகள் வந்து அவங்க எவ்வளவு தான் பாதுகாப்பாங்க, எல்லா இடத்துக்கும் பாதுகாக்க முடியாது. அவங்க வந்து அவங்க கடமை செய்வாங்க. ஆனா அதிகாரிகளுக்கு கொஞ்சம் தலைவனை முயற்சி போடணும், அவ்வளவுதான். செய்யல அப்படி ஒன்றும் இதான் தெரியல. இப்போ மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் வந்து திமுகவுடைய தமிழரசி அக்கா இருந்தாங்க. உங்களை கடந்த தேர்தல் அப்போதான் இங்க இருக்கக்கூடிய எல்லா பார்த்துருப்பாங்க. பொதுமக்கள் மானாமதுரை குறிப்பிட்டு பிரச்சனைகளை விட இந்த அத்தியாவசிய தேவையுமே இல்லை. இப்போ புதுசாக ஒரு ஏற்பட்டு வந்து மானாமதுரை மக்களுக்கு வந்து இடையூறு கொண்டு வர மாதிரி நம்ம சிப்போல் வந்து மருத்துவ படிவுகளுக்கான ஒரு மருத்துவமனை சுத்திகரிப்பு மையத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கான கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து மானாமதுரையை வஞ்சிக்கிற செயல்னா இருக்கணும். அந்த அக்கா இருந்த வரைக்கும் மானாமதுரை மக்களுக்கு நல்லது செய்யலனாலும் பரவாயில்ல, கெட்டது செய்யக்கூடாதுன்னு. ஆனா அவங்க கெட்டதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த தடவை அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புன்றதை தாண்டி அவங்க மேல அதிருப்தி அதிகமா இருக்கு. குறிப்பிட்ட இஸ்லாமிய சமூகமாகட்டும் அவங்களுக்கு இந்த தடவை வாக்களிக்க கூடாதுன்றது முக்கியமா இருக்கு. இல்ல சிறுபான்மையர் ஓட்டு வந்து எங்களுக்கு எப்பயுமே வந்து சாலிடா விழுந்துரும், எந்த விதமான ஒரு வேறுபாடே இருக்காது. கிறிஸ்டின் ஓட்டும் சரி, முஸ்லீம் ஓட்டு ரெண்டுமே எங்களுக்கு வந்து அப்படியே வந்து விழும் அப்படின்னு நம்பிக்கையோட ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. ஸ்டாலின் மட்டும் இல்ல, உதயநிதி அவர்களா இருக்கட்டும், எல்லா அமைச்சரும் அதுன்னு சொல்றாங்க. அதாவது இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சியில வந்து உலக நாடுகள் முழுவதுமே இந்தியா வந்து ஒரு பெருமைக்குரிய நாடா கருதப்படுறதுக்கு காரணம் பாரத பிரதமர் தான். இன்னொரு விஷயம் சொல்ல போனா இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் வந்து இங்கே வேலை வாய்ப்பு இல்லாம இன்னைக்கு கலைஞருடைய ஆட்சியில 3.5% இடஒதுக்கீடு கொடுத்துருக்கோம் அப்படின்றத பெருமையா சொல்லி அதன் மூலியமா தான் இன்னைக்கு ஓட்டு கேட்டுருக்காங்க. ஆனா அந்த 3.5% இடஒதுக்கீடை நிறைவேற்ற முடிஞ்சதான்னா இல்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தில் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு ஒழுக்க கட்டுப்பாடுலையும் வந்து நெறிமுறையில தவறி பல தவறான தொழில்களுக்குமே போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்னன்னு கேட்டா லோக்கல்ல இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ். ஒரு நம்பிக்கையான நிம்மதியான ஆட்சியை தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். திமுக வந்து இஸ்லாமியர்களை வந்து பயம்புறுத்தி பரபரப்பா வச்சுக்கிட்டு பிஜேபி வந்து உங்களுக்கு எதிரான கட்சி, மோடி வந்தா பள்ளிவாசலை இருக்கு. இன்னைக்கு ராமநாதபுரத்துல கூட அம்மாப்பட்டினம்னு ஒரு பகுதி இருக்கு. அங்க வந்து புறம்போக்கு இடத்துல ஒரு பள்ளிவாசல் இருக்குது. அதை வந்து இடிக்கிறதுக்கு திமுக அரசு முற்படுச்சு. ஆனா அந்த நேரத்துல இங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஒரு நிர்வாகிகிட்ட சொல்லி அங்க இருக்கக்கூடியவங்க மத்திய அரசு தகவலை சொல்லி அந்த பள்ளிவாசலை இப்போதைக்கு தற்சமயம் இடிக்க கூடாது, அது வந்து மக்கள் கொள்கைக்கான இடம், அதை தாண்டி அது ஒரு ஆன்மீக இடம், அதனால அதை அப்படியே வச்சிருங்க அப்படின்றத சொல்லி ஒரு வாய்மொழி அறிவுறுத்தலாம் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. திமுக என்ன பண்றாங்கன்னா, நான் ஒரு இஸ்லாமியர் ஒரு கல்யாணத்துக்கு போறாங்க, ஒரு திமுக தலைவர் இஸ்லாமியர்களுடைய கல்யாணத்துக்கு போறாங்க, இஸ்லாமியர்களோட பண்டிகைக்கு போய் அங்க வந்து உங்க சமூகம் நல்ல சமூகம் பேசினா தப்பு கிடையாது. இந்து மதம் வந்து அப்படி சனாதனத்தை நாங்க ஒழிப்போம், இதை வந்து நீங்க அவங்ககிட்ட போய் பேசணும், இந்துக்கள்கிட்ட பேசணும், முஸ்லீம்கள்ட்ட பேசக்கூடாது. எங்களை வந்து நீங்க ஆப்போசிட்டா, அதாவது இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நீங்க எங்களை திருப்புறீங்க. கிறிஸ்துவர்கிட்ட போய் அவங்களுக்கு இந்துக்களுக்கு எதிராக அவங்கள திருப்புறது, இந்த மாதிரி வந்து குட்டிக்கலாட்டா வேலையில திமுக பார்க்குது. எங்களுக்கு அந்த மாதிரி ஆட்சிகள் வேணாம். எங்களுக்கு தேவையானது வந்து நல்லிணக்கமா மனநிறைவான எங்களுடைய ஆன்மீக ஆட்சியை தான். உண்மையை சொல்ல போனா நான் இறைவன் மேல நம்பிக்கை உண்டு, இந்துக்களும் இறைவன் மேல நம்பிக்கையோட இருக்காங்க. ஆனா திமுகவுடைய கொள்கை என்ன? இறைவனே வேண்டாம் சொல்லக்கூடிய ஒரு கட்சி. ஒருவனே தேவன், ஒன்றே குலம் ஒருவனே ஒருவனே தான் வந்து இறைவன் இல்லைன்றவங்க. திமுக பொறுத்த வரைக்கும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன். வெளிப்படையா இருந்தா உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக இருந்தவர் அவர் ஓப்பனா வெளிப்படையா சொல்றாரு, நான் சனாதனத்தை ஒழிப்பேன். அப்ப அது வந்து என்ன இறைநம்பிக்கைக்கு எதிரான ஒரு சொல். இறைநம்பிக்கை இருந்தாலும் இந்திய இறைநம்பிக்கை எதிரான ஒரு சொல், அது அதையே பயன்படுத்துறாரு. அப்படின்றப்ப அதை எப்படி நம்ம ஏத்துக்கிற முடியும்? எங்க தெருவுல 10 வீடு இருக்கு, முஸ்லீம் வீடு 2 இருக்கு, இந்துக்கள் வீடு 2 வீடு இருக்கு, கிறிஸ்தவர்கள் வீடு இருக்கு. தீபாவளி கொண்டாடல நாங்க போய் நிக்கிறோம், ரம்ஜானுக்கு அவங்க வந்து நிக்கிறாங்க. இப்படிதான் இருக்குன்னு நாங்க நினைக்கிறேன். நீ அங்கே போய் அந்த மாதிரி பேசிட்டு வந்தீங்கன்னா நாளைக்கு அவங்க மூஞ்சில் நாங்க முடிக்க முடியுமா? இன்னைக்கு ஓட்டுக்காக என்னென்னமோ தில்லாலங்கடி வேலை பார்த்துட்டு போயிடுறாங்க. ஆனா நாங்க வந்து அதை விரும்பல, எங்களுக்கு அது வேணாம்னு நாங்க நினைக்கிறோம்.